ஹாய் கைஸ், இன்னைக்கு நம்ம மூவி ரிவ்யூவில் பேச்சுலர் பிரசாத் படத்தோட ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். இந்த படம் யூடியூப்பில் இப்போ தமிழ் டபுள் அவைலபிளாக இருக்குது. மறக்காமல் செக் அவுட் பண்ணி பாருங்கள். இது ஒரு காமெடி ட்ராமா மூவியாக வெளிவந்திருக்கு. இப்போ இந்த படத்தோடைய கதையை பார்த்துடலாம். படத்துடைய ஹீரோ மலேசியாவில் இருப்பார். நல்லா பிஸ்னஸ் பண்ணி ஓரளவு செட்டில் ஆயிடுவார். நிறைய பணம் வச்சுருப்பார். அவருக்கு கல்யாணம் பொண்ணு தேடுவாங்க. ஆனால் நம்ம ஹீரோவுக்கு 35-37 வயசு இருக்கும். பொண்ணே கிடைக்காது. இப்படி ஒரு லைஃப் அவரோட லைஃப் போயிட்டுருக்கும். இந்தியாவில் ஹீரோயின் ஃபேமிலி எப்பயாவது ஃபாரின் மாப்பிள்ளை பிடிச்சி நம்ம அங்கே போய் அப்படியே ஃபேமிலி செட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயினுக்கு ஃபாரின் மாப்பிள்ளையாக தேர்ந்துட்டு இருப்பாங்க. அந்த சுச்சுவேஷனில் தான் நம்ம ஹீரோவுடைய ஃபோட்டோ வரும். அதுக்கப்புறம் இவங்க எப்படி நம்ம ஹீரோயின் 2 பேத்துக்கு எப்படி ஒன்று சேர்றாங்க, இவங்க 2 பேத்துக்கு அந்த சம்மந்தம் என்ன, இறுதியில் என்ன ஆச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்தோடைய கதை. படத்தோடைய பாசிட்டிவ் பார்த்தாவே காமெடியாக கொண்டு போயிருக்காங்க. காமெடி ஓரளவுக்கு எடுபட்டுருக்கு. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஃபுல்லாகவும் காமெடியாகவே இருக்குது. ஹீரோயினுடைய அந்த ஈர்ப்பு நல்லா இருக்குது. நல்லா அவங்களோட இந்த கெமிஸ்ட்ரி நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. அதுக்கப்புறம் படத்தை நடிச்சு எல்லாமே சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. குறிப்பாக மிடில் வர அந்த காமெடி போர்ஷன் ஓரளவுக்கு நல்லாவே வந்திருக்கு. படத்துடைய பிஜிஎம் பொறுத்தளவுக்கு நல்லாவே இருக்குது. தமிழ் டபுள்யூஎஸ் நல்லாவே கொடுத்துருக்காங்க. படத்துடைய சினிமோகிராஃபிக்கு நல்ல ஒரு சூப்பரான ஒரு விஷயம் கொடுத்துருக்காங்க. குறிப்பாக அந்த ஹீரோடைய ஃபேமிலியில் நிறைய காமெடி பண்ணுவாங்க. அவங்க அப்பா பண்ணுற காமெடி இப்படி ஓரளவுக்கு நல்லாவே எடுபட்டுருக்கு. படத்தில் அந்த வார்ம் மூமெண்ட்ஸ் ஒரு சில சீன்ஸ்லாம் வருது. படத்துடைய மைனஸ்ன்னு பார்த்தாவே கதை தாங்க. ஏன்னா இந்த கதை வந்து ஏகப்பட்ட படங்கள் நம்ம பார்த்து பழகியிருப்போம். அதே மாதிரி தான் ஒரு சில காமெடியில் ஒரு மாதிரி மொக்கத்தனமாக இருக்குது. அந்தளவுக்கு இல்லை. நிறைய காமெடி எடுபட்டாலும் மொக்கத்தனமான காமெடி நிறையா இருக்குது. அதேமாதிரி படத்தில் செகண்ட் ஹாஃபில் ப்ரிடிக்டபுளாக இருக்குது. பார்த்து பழக்கப்பட நிறையா சீன்ஸ்லாம் வருது. ஃபர்ஸ்ட் ஹாஃப் நல்லா ஒரு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்குது. செகண்ட் ஹாஃபில் அந்த அளவுக்கு பெருசாக ஒன்றும் இல்லை. ஸ்க்ரீன் பிளே வந்து அப்படியே அம்போன்னு விட்டுறாங்க. என்னதான தான் போகுது. இந்த படத்தில் அந்த மாதிரி சீன்ஸ்லாம் எதுவுமே இல்லை. ஃபேமிலியாக பார்க்கலாம். மொத்தம் இந்த படம் சூப்பராக சொன்னாங்கன்னா இந்த படம் ஒரு ஒன் டைம் வச்சு தான் நான் வந்து சொல்கிறேன். ஓகே, இதேமாதிரி அடுத்த ஒரு புதிய மூவி ரிவ்யூஸ் சந்திப்போம். அப்படி நம்ம ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள்.